ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோங்க. காலையில் என்ன டிஃபன்னா சென்னா மசாலாவும் சோலாப்பூரியும் தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்போயும் இட்லி தோசை சாப்பிட்றோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாங்க. அதனால் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. அப்படி தான் ரேஷ்மாவும் டேரனும் டேஸ்ட்டு தாங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக. இட்லி தோசைனா ரெண்டு தோசை 3 இட்லி இப்படி தான் சாப்பிட்றாங்க. இதே இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி தரும்போது இஷ்டமாகவும் சாப்பிடுவாங்க, சீக்கிரமாக சாப்பிட உட்காந்துருவாங்கங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணணுன்றதை என் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்காவது லீவு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எப்பயும் பூரி சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. நம்ம மைதாவில் தான் இது செய்வோம். கோதுமை மாவில் செஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மைதாவில் தான் ட்ரை பண்ணணும். செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து மதியானம் வேலை தாங்க ரெடி பண்ண போகிறேன். ரேஷ்மாவுக்கு நான் சாப்பாடு கட்ட போகிறேன். மதியானத்துக்கு சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன். சவுச்சவ் இருந்துச்சு, அதனால் சவுச்சவும் முருங்கைக்காவும் போட்டு நான் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு ரேஷ்மாவுக்கு முட்டை ஆம்லெட் வச்சு கட்டி அமைச்சிடலான்றதுக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது 2 நாள் ரொட்டீனை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் ரேஷ்மாவுக்கு சாம்பாரும் முட்டை ஆம்லெட்டும் கட்டி அமைச்சிடுறேங்க. மதியானம் காடை ஃப்ரை வேணும்னா இப்போ டேரனுக்கு ஒன்றும் ஸ்கூல் தொடங்காதனால அவன் மெனு எனக்கு சொல்லுவான், இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. ஏன்னா காலையில் ரேஷ்மாக்கு சாப்பாடு கட்டிடுறோம். அதனால் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா காலையில் மதியானம் லஞ்சுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு ரேஷ்மாக்கு நான் கட்டுவேங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரியே மதியானம் சாப்பாடு மாதிரியே கொடுத்தா தான் நல்லது. அதனால் அவளுக்கு கட்டி அமிச்சாச்சு. காடை ஃப்ரை தான் பண்ணணுன்ட்டான் டேரன். கிரேவி வேணாமா, அதனால் நான் ஃப்ரைக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சாம்பாரை சாப்பிடும்போது ஒரு தடவை சூடு பண்ணிப்பேங்க நான். ஏன்னா நம்ம காலையிலேயே சமைச்சிட்றோம், அதனால் எல்லாம் ஆறி போயிடும். அதனால் சாப்பிடும்போது மட்டும் சாம்பார் மட்டும் நான் சூடு பண்ணிவிட்டு தான் சாப்பாடு டேரனுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டேரன் இப்போயும் சின்ன பிள்ளை மாதிரி பிசைஞ்சு தான் தருவேன். அவனா பிசைஞ்சு சாப்பிடுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துருங்கன்னுவா. ஒன்றுமும் 7th போய் நான் சாப்பாடு பிசைஞ்சு தான் டேரனுக்கு வச்சிட்ருக்கேன். அடுத்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா, நான் ஆன்லைனில் வாங்கினதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபாகில் இது சென்ட், இது ரொம்ப நாள் வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. ஆஃபரில் வந்துச்சு. இப்போ பிக் சேல் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அதில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒரு பாட்டில், அது சென்ட் பாட்டில் மட்டுமே 600 ரூபா. நான் அதை 224 ரூபாய்க்கு வாங்கினேங்க ஆஃபரில். பிக் சேல் முடிஞ்சிருச்சுன்னா கம்மியாக நமக்கு அந்த ரேட்டு கிடைக்காது. ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இந்த மாதிரி ஆஃபர் போகும், நான் இது வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல்லு. எப்பவுமே நான் ஃபாக் வாங்குவேன். ஃபாகில் பாடி ஸ்ப்ரே வாங்குவேன். ஆனால் இதை நான் வாங்கினது இல்லை. சரி, இதை சென்ட்டு வாங்கணுன்னு ரொம்ப நாள் இருந்தேன். இந்த மாதிரி ஆஃபரில் நான் கிடைக்கும் போது ஏன் விடுவானுன்ட்டு நான் வாங்கிட்டேன். இப்போ ஆஃபர் முடிய ஆரம்பித்தோன்னே இப்போ ரேட்டு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இது 200 நான் 4 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இது ரேட்டு கூடிடுச்சுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட்டு மாறிடுது, ஏன்னு தெரியல அதுவும் எனக்கு. சரி, நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து அவங்க அப்பாவுக்கு நான் டேரன் அப்பாவுக்கும் நான் ஆர்டர் போட்டேங்க. அது 500 ரூபா வருது. 525 ரூபா போட்டிருக்கு பாக்ஸில். நான் அதில் 508 ரூபா இருந்துச்சு. நான் வாங்கியிருக்க ஃபாக் சென்ட் 600 ரூபாங்க. அதை நான் எவ்வளோ மிச்சம் பண்ணி வாங்கியிருக்கேன் பாருங்கள். எனக்கு 224 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். டேரன் அப்பாவோடது 500 ரூபாங்க. 525 ரூபா வருது. ஆனால் அதை நான் 240 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிச்சு. அதில் ஒரு பாடி ஸ்ப்ரேயும் இருக்குது, ஒரு பர்ஃப்யூமும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டுமே ஸ்மெல்லு. சரி, ரெண்டுமே கிடைக்கும் போது ஏன் ஆஃபர் கிடைக்கும் போது அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் வாங்கிட்டேன். இன்னும் நான் ஃபாகில் பாடி ஸ்ப்ரேயும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் வந்துருச்சுன்னா நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டு வாங்கினாங்க. எனக்கே தெரியாது. அது 250 ரூபா இப்போ ஏறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது 250 ரூபா ஏறிடுச்சு. நான் 2 ஃபாக் வாங்கினேன். அது ரெண்டுமே 250 ரூபாக்குள்ள தான் 2 ஃபாகுமே நான் வாங்கியிருக்கேங்க. அதனால் ஆஃபரில் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவார். டேரன் அப்பா வெளியே போகும்போது எப்பவுமே யூஸ் பண்ணுவார். அதனால் இதெல்லாம் நான் தான் வாங்கி வைக்கிறது. அவர் இதெல்லாம் போய் பார்த்து இதெல்லாம் வாங்க மாட்டார் அவ்வளோவா முக்கால்வாசி.
நான் வந்து இந்த மாதிரி ஆஃபரில் வரும்போது அவருக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி வச்சுருவேங்க. கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம திருப்பி கடையில் போய் வாங்குற மாதிரியே வச்சுக்க மாட்டேன். எப்பவுமே தீபாவளிக்கு வாங்கினா அடுத்து வந்து தீபாவளி வரும்போது கரெக்டாக எனக்கு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரில் நான் வாங்கி வச்சது தான். போன வருஷம் வாங்கினது தாங்க. போன வருஷம் நான் வாங்கினது இதே ப்ராடக்ட்லையே, இதே கம்பெனிலேயே நான் வந்து 3 பாடி ஸ்ப்ரே வாங்கினேன். இன்னும் ஒரு பாடி ஸ்ப்ரே இருக்குது, ஏன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணுவார். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக வெளியே ஜென்ஸ் போகும்போது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, நமக்கு ஒன்று வாங்குவோமே அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். கண்டிப்பாக நம்ம கடையில் போய் இது வாங்கும்போது இதோட ரேட்டு என்ன பாக்ஸில் போட்டிருக்கோ அந்த ரேட்டு தான் நமக்கு தருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீஸா தாங்க. நம்ம ஏற்கனவே கிளாசிக்கில் வந்து பீஸா பேட்டர் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து அந்த பேட்டரை வச்சு தான் ரெடி பண்ணுறேன். நான் அந்த பேட்டர் எப்படி செய்யணுன்றதை நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 4 தக்காளியை தண்ணியில் சேர்த்துருக்கேங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து 4 தக்காளி, புளிப்பு நல்லா இருக்கிற தக்காளினா 4 தக்காளி எடுத்துக்குங்க. அதோட வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம தக்காளியில் இருக்க தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த பேட்டர் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து அதை திருப்பி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுறதை விட சுலபமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது 2 சேர்த்து நான் வந்து 38 ரூபா தாங்க வாங்கியிருக்கேன். 2 பேட்டர் வந்து 38 ரூபா. அதை வந்து ஈஸியாக வீட்டில் நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தோசை தவாலையே நீங்கள் ட்ரை பண்ணலாம். தோசை தவாலை நீங்கள் இந்த மாதிரி பேட்டர் வாங்கிட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து பீஸா ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் ஒரு 3 பல் பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம கடையில் சாப்பிட்றத விட நான் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க. நான் ஒரு தடவை ஷார்ட் வீடியோவில் அதை காமிச்சேன். அது எனக்கு அந்த வீடியோவை வந்து காட்டுறதுக்கு இஷ்டமே இல்லை. பீஸா நல்லாவே இல்லைங்க. நம்ம வீட்டில் செய்கிற பீஸா தாங்க உண்மையாகவே டேஸ்ட்டு. அவங்க அந்த சீஸும் ஒழுங்காக போடலை. இவ்வளோத்துக்கும் பெரிய பீஸா இருக்கிறதுலையே வந்து பெரிய பீஸா வந்து ஒரு 8 பீஸோ 9 பீஸோ அதை நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஆனால் டேஸ்ட்டே நல்லாவே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல. இவ்வளோத்துக்கும் வந்த பிறகு நான் அதை வந்து ஓவனில் ஓடிஜியில் வந்து ஹீட் பண்ணிட்டு தான் சாப்பிட்றேன். அதில் சீஸும் இல்லை, அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க, காஞ்சி போன மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசைனா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்ததை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பேட்டரி வந்து பேக்கரியிலலாம் வந்து கேக் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களே சூப்பராக ரெடி பண்ணி தரலாங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளியெல்லாம் வந்து தோல் உரிச்சாச்சு. இந்த காஞ்ச மிளகாவில் உள்ளே இருக்கிற அந்த விதையை, ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விதையை மட்டும் எடுத்து போட்டுருங்க. நான் வந்து ஆனால் விதையோடு தாங்க அரைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தனியாக நம்ம விதையை எடுத்துடலாம். நான் அப்படியே தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேனில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது எதுக்குன்னா, அந்த பேட்டர் மேலே ஒரு சாஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாஸ் தாங்க நம்ம செய்ய போகிற பீஸாக்குரிய டேஸ்ட்டே. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடிசாக, அந்த பூண்டை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாஸை அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது கரெக்டாக அந்த பீஸாவோட டேஸ்ட்டே இந்த சாஸ் தான். ஆனால் நான் வாங்கினேன் பாருங்கள், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்கள், அதில் அந்த சாஸே கிடையாதுங்க. காஞ்சி வரட்டி மாதிரி இருந்துச்சுங்க. வரட்டி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் கைப்பட ரொம்ப சுத்தமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் வந்து ரேஷ்மா தான் அன்றைக்கி ரொம்ப நைன்னு சொல்லிகிட்டே இருந்தா, அம்மா பீஸா வாங்கிட்டாங்க, பீஸா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, அதனால் நான் செய்யலை. சரி ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா தான் வந்து ஆர்டர் போட்டால். அதுவும் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி காசு கொடுக்கக்கூடாதாங்க. நம்ம ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணால் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக இப்படி வேறு வந்திருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சார்ஜ் வேறு போட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சாஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து ஜிஎஸ்டி இப்போ கொண்டு வந்து தர்ற ஆன்லைன் ஃபுட்டுக்கே வந்து ஜிஎஸ்டி போட்டாங்கங்க. சாப்பிட்றவங்களாம் சாப்பிடவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் அப்படி தான் வாங்கி கொடுத்துட்டு நான் திட்டிகிட்டே தான் இருந்தேன் ரேஷ்மாவை நேரணும். அவங்க 2 பேர் தான் சாப்பிட்டாங்க, நாங்கள் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டோம். அதுவும் நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு. இந்த சாஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம்.
உங்கள் குட்டீஸ்க்குலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். அதே ரியலான பேரெல்லாம் தடர்புடலாக இருந்துச்சு. பார்பிக்யூ சிக்கன் பீஸான்னு வாங்கினது. பார்பிக்யூ சிக்கன் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அதோட வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு வந்து அந்த இனிப்பு சுவையும் கொஞ்சம் வரணும், அதுக்காக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் இருக்குங்க டொமேட்டோ கெச்சப், அதை சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி, இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டெல்லாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட வந்து இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. அது நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் நல்லா தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம பீஸாக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிடிக்குன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் பிடிக்குன்னா பன்னீரும் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட வந்து அன்றைக்கி எனக்கு ஸ்வீட் கார்னும் கிடைக்கல, எனக்கு மஷ்ரூமும் கிடைக்கல. திடீர்னு வந்து உடனே செய்யுங்க, இருக்கிறது எதுவோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து என்கிட்ட குடமிளகாய் இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பேட்டரி மேலே நம்ம செஞ்சுருக்க அந்த சாஸை வந்து நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாஸு. இப்போ நான் குடமிளகாவை வந்து நீல வாக்கில், குடமிளகாவும் சரி தக்காளியும் சரி வெங்காயமும் சரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட வந்து சிகப்பு குடமிளகா கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. இங்கே சிகப்பு குடமிளகா எனக்கு கிடைக்கவே மாட்டுது. நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி கடைக்கு போனால் மட்டும்தான், அங்கே இருக்கிற காய்கறி கடையில் தான் இந்த மாதிரி கிடைக்குது சிகப்பு குடமிளகாய். எனக்கு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. அதனால் நான் வந்து குடமிளகாய் எனக்கு கிடைச்ச க்ரீன் கலர் குடமிளகாவே நான் சேர்த்துருக்கேங்க. ஆனால் நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது ரெண்டுமே வந்து காம்பினேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளியும் நீல வாக்கில் பெரிய தக்காளியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அது விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து சீஸை வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சீஸை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், எவ்வளோ சேர்க்குறீங்களோ சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஆனால் நிறையா சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் நிறையா சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். இப்போ திருவி வச்சுருக்க சீஸையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாங்க. இனிமேல் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வேணான்னு சொல்லிட்டாங்க. பீஸாலாம் இனிமேல் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கம்மா. அந்த பேட்டர் நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் அது மேலே வந்து ஆரிகானோவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுவும் நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். நமக்கு ஆன்லைனில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போ வேணும்னாலும் இதை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கும்போது கூட இதெல்லாம் நமக்கு மேலே போட்டு தரவே மாட்டுறாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அது மேலே வந்து இட்டாலியன் சீஸ் நீங்கள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நாங்கள் வாங்கின பார்பிக்யூ பீஸாவில் இந்த ஆரிகானோலாம் எதுவுமே இல்லைங்க. வெறும் சிக்கன் இருந்துச்சு. சிக்கன் கூட சரியே இல்லை. நீங்கள் வந்து சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் 65 நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கூட கட் பண்ணி மேலே சேர்த்துக்குங்க. ஆனால் அந்த பீஸா திறந்தோடனே ஒரு மாதிரியாக ஒரு ஸ்மெல் வந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. உண்மையாகவே நம்ம வீட்டில் செய்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் அங்கே கிடையவே கிடையாது. அது எப்போ செஞ்சது என்னன்னே தெரியாது. இப்போ நான் அடுத்த ஒன்றை வந்து நான் இன்னொரு பிளேட்டில் வந்து சேர்த்துட்டு அது மேலே நான் வந்து சீஸெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சேம் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. மூடிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த பேட்டர் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சுலபமாக ரெடி பண்ணலாம். இப்போ இந்த இத்தாலியன் சீசனிங்லாம் ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் அங்கே ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து சுலபமாக கிடச்சிரும். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஓவனில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும். நம்ம சேர்த்துருக்க காய்கறிலாம் கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அதனால் எனக்கு 10 நிமிஷமே கரெக்டாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வைக்கிறனால கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு 10 நிமிஷன்றதை 15 நிமிஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தோசைக்கல்லில் வைக்கும்போது. இப்போ நாங்கள் 2 பீஸா வச்சுருக்கிறதுனால 230 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம். ஆமாங்க, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் பீஸா தேவையில்லைங்க, நம்ம வீட்டில் செய்கிறது தாங்க உண்மையாகவே ரியலான பீஸாவே. இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டா இதெல்லாம் ரொம்ப நாள் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது தான். இந்த
இட்டாலி சீசனையும் சரி, நம்ம சீஸ்லாம் வாங்கி உள்ள ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக பசங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதை நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். கடையில் வாங்குறது ஃப்ரெஷ்ஷே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாசனை வந்தோடனே ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப அம்மா சூப்பர் 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 சூப்பர். எல்லாரும் வந்து எங்கள் பாபாவே வந்து கடையில் இது வரைக்கும் பீஸா சாப்பிட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து பீஸா சாப்பிட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் நல்லா இது எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னுவார். ஆனால் நான் வீட்டில் செஞ்சு கொடுத்த பிறகு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காரு. இதுதான் பீஸா அப்படின்னு சொன்னார். நான் வந்து நல்லா இருக்குதுன்றதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மைனஸோடையும் டொமேட்டோ கெச்சப்போடையும் டேரனுக்கு கொடுக்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. கடையில் பீஸா சாப்பிட்ருக்கோம், ஆனால் டேஸ்ட்டே இருக்காது. பாபா எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ரேஷ்மா கொடுக்க போகிறேன். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து கேக் வாங்க போகும்போது எனக்கு இந்த பேட்டரி கிடச்சிச்சு, பீஸா பேட்டரி. அதனால் நான் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதில் ட்ரை பண்ணேன். இந்த பேட்டரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் இன்னொரு தடவை சிக்கன் பீஸா ஒரு தடவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க, ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பீஸாவையும் கட் பண்ணுறோம். பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு, ரொம்ப சூடாக இருக்கு. பாருங்க, நல்லா வந்து கரெக்டாக வந்திருக்கு. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.